அதனால் இதற்கான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தான் செஞ்ச தப்பே புரியுது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் தான் மேலே ஒரு குற்றம் சாட்டி இருக்காரு நீதிமன்றத்தில. அந்த குற்றத்த தவறுன்னு அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்ல. ப்ரூவ் பண்ணாம நேரா போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுவும் எனக்கு டைவர்ஸ் தானே. அவங்க கடைசியா என்ன இருந்திருக்கும் அந்த ஆர்டர்ல, எனக்கு டைவர்ஸ் வழங்கிட்டாங்க அப்படின்னு தான். மேல என்ன காரணத்துக்காக டைவர்ஸ் வாங்கினாங்க, என்ன சொல்லியிருந்தது அந்த கோர்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க படிச்சே பார்க்கல. அவங்க நேரா அங்க போயிட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வருது. என்னன்னா, ஐயோ! எக்ஸ் பார்ட்டி ஆர்டர் அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை குடுக்கக்கூடிய ஆர்டரா இருக்கலான்னு. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷம் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் வந்து, "இப்ப நாங்க என்ன பண்றது? நான் என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அந்த ஆர்டர அவங்க செட் அசைட் பண்ணணும். எக்ஸ் பார்ட்டி ஆர்டர்ன்னு ஒண்ணு குடுத்தத செட் அசைட் பண்ணணும். செட் அசைட் பண்ணணும்னா, ஆப்போசிட் பார்ட்டி அதாவது ஹஸ்பண்டுக்கு அவங்க சர்வ் பண்ணணும். Plan your next summer escape with Grand Royal Tours.